அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியானது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி கிராமத்திற்கு உட்பட்ட சித்ராஜகண்டிகை, அதாவது சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா பகுதியில் ஒரு பகுதி. இந்த புகை வந்துகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி பேர் வந்து ஓபிஜி. இதில் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் தினந்தோறும் இந்த மாதிரி கரும்புகை எப்போவுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கரும்புகையானது இங்கே பக்கத்தில் வாழக்கூடிய இந்த பாருங்க, பக்கத்தில் கிராமங்கள் இருக்குது, அதில் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட இடத்துல பக்கத்துலேயே இந்த கம்பெனி செயல்பட்டுருக்கு. இதனால் எப்படி போக போயிட்டுருக்கு பாருங்க. இந்த புகையானது இங்கே இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, வீடுங்க, இந்த மாதிரி இடத்துங்களில் வந்து அப்படியே படிஞ்சு படலை மாதிரி ஒரே கரும்புகையாக கருப்பாக, எதை தொட்டாலும் கருப்பாக கையில் ஓட்டிகிட்டு வரும். கறி, அந்த அதில் என்ன கறி ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில, நிலக்கரி ஏதாவது, அந்த கறியாக கை ஃபுல்லாகவே ஓட்டும். ஒரு ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போக முடியாது, துணியை துவைச்சி காய போட முடியாது. இந்த மாதிரி துணிகள் மேலே, வீடுங்களில் சாப்பிட்ற பொருள்கள், சமைச்சு வைக்கிற சாப்பாடு முதல் கொண்டு எல்லாத்துலேயும் அந்த கரும்புகை படலம் வந்து படிஞ்சிரும். அப்படி இருக்கும்போது இங்கே மக்கள் வந்து வாழ தகுதியான இடமா இது தெரியல. மக்கள் வாழ்கிற இடத்துல இந்த மாதிரியான ஒரு நிறுவனங்களை நியமித்து மக்களுடைய உயிரோட தமிழக அரசு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் பல முறை இது சம்பந்தமாக புகார்கள் கொடுத்துருக்கோம். எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை இது வரைக்கும். இந்த கம்பெனி இன்னமும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு பட்டாசு வெடிக்கக்கூடிய தீபாவளி சமயத்தில் 1008 கண்டிஷன் போடுறாங்க. இவ்வளோதான் பட்டாசு வெடிக்கணும், இந்த புகையால் வந்து சுவாச கோளாறு உருவாகும், மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, பொல்யூஷன் பிரச்சனை வரும்லாம் சொல்கிறீங்களே. இப்போ இந்த பொல்யூஷன் பிரச்சனையை இதை யார் கையில் எடுத்து பண்ண போகிறீங்க? இதை பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் கவனிக்காதா? எங்களோட மக்களோட ஒரே கேள்வி இதுதான். இவ்வளோ பெரிய ஒரு பொல்யூஷன் இந்த ஒரு கம்பெனிலேயே மட்டும் இல்லைங்க, இங்கே பகுதியில் சுற்றி பார்த்தீங்கனாலே, இங்கே பாருங்க, அந்த தூரத்தில் ஒரு கம்பெனி இருக்குங்களா, அதுலேயும் மதியம் இல்லாட்டி ஈவினிங் இல்லை நைட்டு இந்த மாதிரி சமயத்தில் அந்த அந்த தூரத்தில் இருக்குது பாருங்க, அந்த கம்பெனியில், அது வந்து ஆர்கே ஸ்டீல் கம்பெனின்னு நினைக்கிறேன், போக வருது பாருங்க. அதுலேயும் கவனிச்சிங்கன்னா தெரியும். இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியல, இதில் க்ளோஸ்அப் காட்ட முடியல. இந்த மாதிரி இந்த இந்த சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா சுற்றியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க, கம்பெனிங்களும் நடுவில் இருந்துக்கிட்டு ஒரு என்ன சொல்கிறதுனா சுகாதாரம் இல்லாத ஒரு நிலையில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இதனால் மக்களுடைய நுரையீரல் வெகுவாகவே பாதிக்கப்பட்டு காய்ச்சல், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், டைஜஸ்டிவ் பிரச்சனைகள், ஜீரண கோளாறு, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ், ஜுரம், காய்ச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைங்க அடிக்கடி எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. சாப்பிட்ற பொருள்லேயே இந்த மாதிரியான கருமை படலம் படிஞ்சு அந்த உணவை நாங்கள் சாப்பிட்ற நிலைமைக்கு இருக்குன்னா, இந்த மாதிரியான ஃபேக்ட்ரி கம்பெனிங்களை வந்து தடை செய்யாமல் இருக்கிறது தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒன்று, வாழ்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்த அரசாங்கம் அமைச்சு தரணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான கம்பெனிகளை அறவே வந்து நம்ம நாட்டில் இருந்து அப்புறப்படுத்தணும். இதுதான் எங்களுடைய முக்கிய கோரிக்கையாக இங்கே வைக்கிறோம். இதை நாங்கள் பல வருஷமாக போராடிட்டு தான் இருக்கோம். பல பேர் போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசும் சரி, மத்திய மாநில அரசுங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது.
இனியும் காலம் தாழ்த்தாம இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை அரசு ஏற்படுத்தணும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.